தெரிவித்தாக இருவரது பெயர்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்றது. கௌரவ உறுப்பினர் பி தினேஷ்குமார், கௌரவ உறுப்பினர் கே சத்யசீலன் என்ற இரண்டு உறுப்பினர்களது பெயர்கள் முன்மொழியப்பட்டிருக்கிறது. கௌரவ உறுப்பினர் அவங்களோட பெயரை சொல்லி நீங்க சொல்லுங்க. சிவம் பாக்கியநாதன் அவர்களை மாசாமணி சண்முகலிங்கமாகிய நான் முன்மொழிகிறேன். நவரத்னராஜா ரகுநாதன் ஆகிய நான் அதை வழிமொழிகிறேன். இதன் அடுத்த கட்ட நகர்வாக சட்ட ஏற்பாட்டின் பிரகாரம் கௌரவ முதல்வர் தெரிவு செய்யப்படுகிற அதே கூட்டத்தில் கௌரவ உப முதல்வர் அவர்களும் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற ஏற்பாடு இருக்கின்றது. நான் வைரமுத்து தினேஷ்குமார் அவர்களை முன்மொழிகிறேன். தெரிவித்தாக இருவரது பெயர்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்றது. கௌரவ உறுப்பினர் பி தினேஷ்குமார், கௌரவ உறுப்பினர் கே சத்யசீலன் என்ற இரண்டு உறுப்பினர்களது பெயர்கள் முன்மொழியப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் ஒரு தெரிவுக்கு சென்றுதான் நாங்கள் இதனை ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த தெரிவு எத்தகையது என்பது சம்பந்தமான கருத்துக்களை அறிகிற நேரம். எனவே ஒரு பகிரங்க வாக்கெடுப்புக்கு செல்வதா அல்லது ரகசிய வாக்கெடுப்புக்கு செல்வதா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் அறியப்படும். எனவே உங்களுடைய கருத்துக்களின் மூலமாகத்தான் அந்த தெரிவு இடம்பெறும். அதனால் உங்கள் மூலமாக நான் அந்த வாக்கெடுப்புக்கு செல்வதற்கு வாக்கெடுப்புக்கு செல்லுமாறு தெரிவித்தாக இருவரது பெயர்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்றது. கௌரவ உறுப்பினர் பி தினேஷ்குமார், கௌரவ உறுப்பினர் கே சத்யசீலன் என்ற இரண்டு உறுப்பினர்களது பெயர்கள் முன்மொழியப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் ஒரு தெரிவுக்கு சென்றுதான் நாங்கள் இதனை ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த தெரிவு எத்தகையது என்பது சம்பந்தமான கருத்துக்களை அறிகிற நேரம். எனவே ஒரு பகிரங்க வாக்கெடுப்புக்கு செல்வதா அல்லது ரகசிய வாக்கெடுப்புக்கு செல்வதா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் அறியப்படும். எனவே வாக்கெடுப்புக்கு செல்லுமாறு அதிலே அது தொடர்பான கருத்துக்களை நான் ஒவ்வொரு பேர்களை கூறுகிற பொழுது உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டிருக்கின்றேன். எனவே பகிரங்க வாக்கெடுப்புக்கு செல்வது சம்பந்தமாக அவருடைய ஒரே ஒரு கருத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதன் உடன்பாடு தெரிவிப்பவர்கள் பேர் சொல்லுகின்ற பொழுதும் அதற்கு ஆம் என்று கை வைத்து காட்ட முடியும். இங்கு வைகோட்டிலே மார்க் பண்ணப்படும். முனிசாமி உதயராஜா, நீங்க பாக்கிறதுல பங்கோட இல்லையா? செல்வராசா குமார், சந்திரகுமார், எஸ் அது திருத்தப்படுகிறதா? பதிவெட்டுல வரும். நீங்க வாக்கெடுப்பில் கலந்து கொண்டும் பகிரங்க வாக்கெடுப்புக்கும் ஆமதிச்சிக்கிறேன். சந்திர எனவே இறுதி முதல்வருக்கான அமைச்சர்களாக பி தினேஷ்குமார், தினேஷ்குமார், கே சத்யசீலன் கௌரவ உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே கௌரவ உறுப்பினர்களுடைய பெயர்கள் ஒவ்வொன்றாக வாசிக்கப்படும். நாங்கள் பகிரங்கமாக பிரதி முதல்வராக நான் இவரை தெரிவு செய்கிறேன் என்று உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். பகிரங்கமா கௌரவ உறுப்பினர் முதல்வர் அவர்களை இரண்டு பேருடைய பெயர்கள் முன்மொழியப்பட்டிருந்தது. கௌரவ உறுப்பினர் பி தினேஷ்குமார் மற்றும் கௌரவ உறுப்பினர் கே சத்யசீலன் அவர்கள். இந்த வாக்கெடுப்பிலே பெற்றுக் கொள்ளப்பட்ட வாக்குகளை 18 வாக்குகளை கௌரவ உறுப்பினர் தினேஷ்குமார் அவர்கள் பெற்றிருக்கின்றார். கௌரவ உறுப்பினர் கே சத்யசீலன் அவர்கள் 4 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். கௌரவ உறுப்பினர்கள் 12 பேர் இந்த வாக்கெடுப்பில் நடுநிலைமையாக இருந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் மட்டக்களப்பு மாநகர சபைக்கான கௌரவ பிரதி முதல்வர் அவர்களை மாநகர சபைக்கான பிரதி முதல்வர் அவர்களை நான் தினேஷ்குமார் அவர்களை தெரிவு செய்கிறேன்.
இங்க